அமர்வு இப்பொழுது தொடங்குகிறது. அமர்வு 2, ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் MSME அண்ட் ரியல் எஸ்டேட். புதிதாக தொழில் தொடங்குவோருக்கான திட்ட மதிப்பீடுகள், சிறு தொழில் குறு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், இந்த துறைகளில் இருக்கிற வாய்ப்புகளை குறித்து இந்த அமர்வு விவாதிக்க இருக்கிறது. அமர்வின் தலைவராக அம்பாசிடர் வி. மகாலிங்கம் IFS ரிட்டையர்ட், ஃபார்மர் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு கயானா, கயானா நாட்டின் இந்திய தூதராக இருந்து ஓய்வு பெற்ற இந்திய அயல்நாட்டு பணியிலே அலுவலராக இருந்த தூதர் வி. மகாலிங்கம் அவர்கள் இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு கைத்தொழில் துறையினுடைய செயலர், அரசு செயலர் மிஸ்டர் DP யாதவ், இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிஸ்டர் சிவராஜ ராமநாதன், மிஷன் டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவர்களும், டாக்டர் GV செல்வம் அவர்கள், VIT செக்ரட்டரி ஆஃப் VIT யூனிவர்சிட்டி, டாக்டர் மிஸ்டர் RL நாராயணன் அவர்கள், MSME அண்ட் ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட், மிஸ்டர் ராதிகா அவர்கள் இந்த அமர்விலே தங்களுடைய கருத்துரைகளை வழங்க இருக்கிற கருத்துரையாளர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வெளியிலே இருக்கின்றவர்கள் உணவை முடித்த பின்பு விரைவாக அரங்கிற்குள்ளே வந்து அமர்வினை தொடங்குவதற்கு உறுதுணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராதிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். RL நாராயணன், சிவராஜ ராமநாதன். இந்த அமர்வுக்கு பெயர் ஸ்டார்ட் அப்ஸ். தொடக்கமாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் என்ன என்பதை பற்றியும், புதுமையான தொழில்கள் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் MSME, ரியல் எஸ்டேட், ட்ரேடு, இதை பற்றிய விவரங்களை பற்றி பேசுவதற்கான அமர்வாகத்தான் இந்த அமர்வு இருக்கிறது. இந்த அமர்வுக்கு மாண்புமிகு அம்பாசிடர் திரு வி. மகாலிங்கம் அவர்கள் இதற்கு தலைமையேற்று நடத்திருக்கிறார்கள். அம்பாசிடர் மகாலிங்கம் அவர்கள் IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸை சார்ந்தவர். இவர் பல்வேறு நாடுகளில் தூதராக பணியாற்றி, கடைசியாக கயானா நாட்டில் தூதராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநாடுகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கிறது. அவரை இந்த நேரத்தில் பாராட்டுவதில், போற்றுவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள VIT பல்கலைக்கழகத்துடைய துணைத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் டாக்டர் GV செல்வம் அவர்கள், சமீபத்தில் தான் அவர் டாக்டர் பட்டம் வாங்கினார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. அதுக்கு பொன்னாடையாக அப்புறம் போற்ற போகிறோம். ஆமாம், அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். VIT யூனிவர்சிட்டி தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்கு, இந்த வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் இன் 2005. 2005 தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய அப்பா அவர் டாக்டர் G. விஸ்வநாதன் அவர்கள் ஒன் ஆஃப் த பேட்ரன் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ். சென்னையில் நடைபெற்ற முதல் உலக தமிழ் பொருளாதார மாநாட்டிற்கு அவர் தான் வரவேற்பு குழு தலைவராக நடத்தி கொடுத்தார். அதே போல் அவர்கள் மகன்கள் அனைவருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர் மகன்றதுக்காக மட்டுமல்ல, இவர் சுயமாக ஒரு வெள்ளூர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் வெறும் புகழ்பெற்ற பள்ளிக்கூடமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை ஹையர் எஜுகேஷன் செக்ஷனில் தான் போட்டிருந்தோம். அவர் சொன்னார், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன், தெரியாதா உங்களுக்குன்னாரு. சரி, உடனே அவரே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு, VIS
ஸோ அதனால் அவர் பேசுகிறது சரியாக இருக்கும் என்பதனால் இந்த செஷனுக்கு நீங்கள் வந்து பேசலாம்னு சொன்னேன், வந்திருக்கிறாரு. அதே போல் சக்திவேல் வந்து எம்எஸ்எம்மில் ஜெனரல் மேனேஜராகவும் ஜாயின்ட் டைரக்டராகவும் இருந்தவர். எங்களுடைய பல்வேறு மாநாடுகளுக்கு தொடர்ந்து உரையாற்றி வருகிறவர். அவர் அந்த ஒரு மாதமாக இந்த ஜிம்னு ஒன்று நடந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டு, அது ஒன்றாவது ஆஃபீஸராக வேலை பார்த்தவர். அவர் கடுமையாக உழைத்து நேற்று ராத்திரி 12 மணிக்கு போய் படுத்திருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் எழுந்தாரா என்ன தெரியல. அதுக்கு பதிலாக அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக மிஸ் சதக்கா என்பவரை அனுப்பியிருக்கிறார். அவங்க என்னவா இருக்கு, ஷாதிகாவை அனுப்பியிருக்கிறார். ஷாதிகா என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறத அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுடைய உரையில் சுருக்கமாக வந்திருக்காங்க. அதே போல் மிஸ்டர் ஆர்எல் நாராயணன், அவர் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட்டு, ரொம்ப புகழ்பெற்ற கன்சல்டன்ட். போன மாநாட்டுக்கு முந்தின மாநாட்டில் கூட அவர் பேசினார். அவரையும் இந்த நிகழ்வில் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தது மிஸ்டர் டிபி யாதவ், ஐஏஎஸ், Secretary Department of Co-optex, Handlooms, Textiles, Handicrafts will come any moment. Now I am giving this mic to our chair, Dr. Magalingam. Magalingam will start his presidential address. After that, it will go for one by one.